ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம அடினியம் நம்ம ஆன்லைன்லேயே சிலர்லாம் வாங்குகிறோம். அந்த மாதிரி பிளான்ட் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது எந்த மாதிரி வரும் அண்ட் அது எப்படி கேர் எடுக்கணும்னு சொல்லி எண்ட் டு எண்ட் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு பிளான்ட் அடினியம் ஒபிசம் கிராஃப்டட் ஒன். அண்ட் இவ்வளோ பிரான்ச்சஸ் எனக்கு இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கினேன். அண்ட் நான் வாங்கின அந்த செல்லர் இது ஒரு ஹெவி ப்ளூமர் வெரைட்டிஸ் தான் சொன்னாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா லூசண்ட் நூட் அப்படிங்கிற ஒரு நேம் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் அப்படிங்கிற ஷேட்ஸில் தான் ப்ளூம் ஆகும், சிங்கிள் பெட்டல். ஸோ இதை நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கும் பொழுது எனக்கு கொரியரில் தான் அனுப்பியிருந்தாங்க. டெலிவரி அப்படிங்கிற கொரியரில் அப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி டீஃபாலியேட் பண்ணி எல்லாமே சாயிலே இல்லாமல் அப்படியே நமக்கு பிளான்ட் மட்டும் வந்திருந்தது. ஸோ இது ஓப்பன் பண்ணதுமே நம்ம என்ன செய்யலான்னா, இப்படி இருக்கிற எக்ஸ்ட்ரா வேர்களை நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர் கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னா இது ஆப்ஷனல், அது ஒவ்வொருத்தரோட பொறுத்து. பட் என்னை பொறுத்தளவுக்கு இது கட் பண்ணி எடுத்தால் அந்த பிளான்ட்டுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, அழகு கொஞ்சம் கூடும். அழகு கூடும் மீன்ஸ் லைக் நீங்கள் கட் பண்ணும் பொழுது அந்த கார்டெக்ஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஷேப்பாக காமிக்கும். அது ஒரு பெனிஃபிட். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கக்கூடிய ரூட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மெயின் டேப் ரூட்ஸ்க்கு அது போஷாக்கு போகும் பொழுது பிளான்ட்டோட க்ரோத் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதான் 2 பெனிஃபிட். அதனால தான் நான் மோஸ்ட்லி நான் ஆன்லைனில் வாங்குகிற எல்லா பிளான்ட்டுக்குமே அடினியம்க்கு எக்ஸ்ட்ரா ரூட்ஸ், குட்டி குட்டி ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் அந்த ஸ்டெம்ஸுமே நான் ப்ரூன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு ப்ரூனிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ஒரு பிரான்ச்சை கட் பண்ணுறீங்கன்னா அந்த பிரான்ச்லேருந்து 2-3 கிளைகள் புதுசாக உருவாகும். ஸோ 1:3 அப்படிங்கிற மாதிரி தான் கன்வெர்ட் ஆகும். மோர் தென் 3 கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிளைகள் வரும் பொழுது அது சீக்கிரமாக உங்களுக்கு அப்படியே வைடாக க்ரோ ஆகும் அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போன்சாய் லுக்கில் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ரூட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமும் ப்ரூன் பண்ணதுக்கப்புறமும் மெயின் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் ஃபங்கிசைட் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா கட் பண்ண இடத்துல எல்லாமே கொஞ்சம் லிக்விட் மாதிரி வரும், அந்த பால் மாதிரி அது அப்படியே வெளியே வரும். ஸோ அதை வைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபங்கிசைட் கொடுத்துருங்க. நம்ம கட் பண்ணுறதுனால சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயத்தோடு நம்ம பாட்டில் வைக்கும் பொழுது கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறோம். இது சாஃப்லர் யூஸ் பண்ணலாம், இல்லை பெவிஸ்டன் யூஸ் பண்ணலாம், ஈவன் நீங்கள் மற்ற பிராண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபங்கிசைடாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஃபங்கிசைட் இல்லை அப்படின்னா நம்ம ஹோம்மேடே இருக்கக்கூடிய அந்த டெர்மரிக் பவுட்ரு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவுமே அந்த ஒர்க் தான் பண்ணுது, ஹோம்மேடு ஃபங்கிசைட்னு சொல்லப்போனால் அது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ப்ரூனிங் தான் பண்ணுவேன். ரூட் சைட்லையும் ப்ரூன் பண்ணுவேன் அண்ட் பிரான்ச் சைட்லையும் ப்ரூன் பண்ணிவிடுவேன். தென் சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்டைல் ஆஃப் சாயில் மிக்ஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே கம்போஸ்ட் இருக்கும் அண்ட் நான் பெர்லைட்டும் ஆட் பண்ணுவேன். தென் நார்மல் கார்டன் சாயிலுமே ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் எனக்கு அது கிரிட்டியாக வரும். அடினியமும் கிட்டத்தட்ட கேக்டஸ் அண்ட் சக்லன்ஸ் மாதிரியே தான். இதுக்கும் அதிகமாக வாட்டர் கொடுக்கக்கூடாது. கொடுக்கும் பொழுது அந்த வாட்டர் வித் ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா நமக்கு அந்த சாயில் மிக்ஸ் கொஞ்சம் கொரகொரப்பாக கிரிட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இந்த சாயில் மிக்ஸ்லேயே நான் கம்போஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னோடய ஸ்டைல் ஆஃப் கம்போஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நீம் கேக் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பேன்.
அண்ட் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், கவுடங் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் போன் மீல் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணின ஒரு கம்போஸ்ட் தான் மண் கலவையில் நான் கொடுக்குறதே. அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. பட் இதோட ப்ரொப்போர்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஈவன் அதுக்குமே நான் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அது போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாட் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நான் வாட்ரு கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் அந்த பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும், இந்த கார்டெக்ஸ் வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட்டடாக இருக்குது. டீஹைட்ரேட் மீன்ஸ் லைக் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த ட்ரான்சிஸ் டைமில் அது சாயில் இல்லாமல் வருது இல்லைங்களா. ஸோ அதனால உடனே பாட் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் நான் வாட்டருமே கொடுத்துருவேன். ஆனாலும் ஒரு வாரத்துக்கு நான் பார்ஷியல் ஷேடில் தான் வைப்பேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மண்கலை வந்து கொஞ்சம் வேறுபடும், கிளைமேட் கொஞ்சம் வேறுபடும். ஸோ இது கொஞ்சம் அதுக்கு பழகிறதுக்காக 1 வீக் நான் கொஞ்சம் விட்டுருவேன். ஸோ தட் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம்தான் நான் வந்து டைரக்ட் சன்லைட்லேயே போய் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வைப்பேன். நான் இங்கே வாட்டர் விட்டதுமே சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போ வாட்டர் கொடுக்குறீங்களோ அந்த பாட்டம்லேருந்து வாட்டர் நல்லா அப்படியே இறங்கி வர்ற அளவுக்கு நல்லாவே கொடுங்க. அண்ட் இந்த வாட்டர் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே என்னோடய சாயில் மிக்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டி அண்ட் போரஸாக இருக்குது. ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பெர்லைட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெர்லைட் வந்து வாட்டரை வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெர்லைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்ட்ரமன் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் புமி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் இப்போ வந்து சிண்டருங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கிது, அது ஒரு வகையான ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும், அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து முளைச்சிருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே ஆல்மோஸ்ட் 2 to 3 கிளைகளாவது புதுசாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுதான் சீக்ரெட் ஆஃப் ப்ரூனிங்கு. நீங்கள் அடினியமை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரூன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒயிட் க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 6 வீக்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிற அப்டேட்ஸ். அந்த குட்டி குட்டி கிளைகள் வந்தது எல்லாமே நல்லாவே இலைகள் விட்டுருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுமே விட்டுருக்கு. எல்லா கிளைகளிலுமே நமக்கு மொட்டுமே வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ளூம் ஆனால் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸில் காமிப்பேன். பட் இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பிளான்ட் அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூமிங் ஸ்டேஜில் நான் எடுத்த கிளிப்பிங்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா கிளைகளுமே மொட்டு விட்டுருந்தது அண்ட் எல்லா மொட்டுமே ப்ளூம் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஸ்டேஜில் ப்ளூம் ஆகாட்டியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளில் ப்ளூம் ஆகிருந்தது. தென் ஒன் பர்டிகுலர் டைமிங்கில் பார்க்கும் பொழுது பழைய பூக்கள்லாம் அப்படியே அது வித்ஸ்டாண்ட் ஆகிருந்தது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பொக்கே மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. எஸ், இதுதான் அந்த ஃப்ளவர். இட்ஸ் அ ஹெவி ப்ளூமர். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு அடினியம் நீங்கள் ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், அதோட க்ரோத்துக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எண்ட் டு எண்ட் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் டிப்ஸாக. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு அடினியமும் பூத்து குலுங்கும். அண்ட் உங்களுக்கு இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.